ரொம்ப ஃபேமஸான 3 டாப் கம்பெனிஸோட லோகோஸ்ல இருக்கிற ஹிடன் மீனிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த லோகோஸ் டிசைன் பண்றவங்க வெறும் அழகா இருக்கிறதுக்காக மட்டும் இதை டிசைன் பண்ண மாட்டாங்க. எல்லா லோகோஸ்க்கு பின்னாடியும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரியான சில அர்த்தங்களை பார்க்கலாம் வாங்க. முதலாவது நம்ம பார்க்க போறது தான் ஹண்டாய். பார்க்கிறதுக்கு ஏதோ கம்பெனியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டைலா வச்ச மாதிரி இருக்கலாம், ஆனா இல்ல. இந்த சிம்பிள் 2 பேரை குறிக்குது. ஒரு கிளைண்ட் அப்புறம் ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ். இவங்க 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவான லோகோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற கம்பெனி அடிடாஸ். அடிடாஸோட பேரு அதோட ஃபவுண்டர் அடால்ஃப் டாஸ்லரோட பேர்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட பேர்ல 3 கோடுகள் இருக்கும். இந்த 3 கோடுகளும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள ஒரு மவுண்டன் மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மவுண்டனை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட சேலஞ்சஸை குறிக்கிறாங்க. ரொம்பவே யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. மூணாவதா நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே தெரிஞ்ச அமேசானோட லோகோ தான். பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா தெரிஞ்சாலும் ரொம்பவே யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கிற ஆரோக்கு 2 அர்த்தம் இருக்கு. அந்த ஆரோ பார்க்க ஒரு ஸ்மைலி எமோஜி மாதிரி இருக்கு. இந்த ஸ்மைலி எமோஜை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை குறிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோவை ஏல இருந்து ஜெட்டுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். A to Z எல்லாமே அவங்க கிட்ட அவைலபிளா இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ நீங்க பார்த்த இந்த 3 லோகோஸ்ல எதோட மீனிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.